கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல்வேறு வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து, ஏன் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்கிறதான அற்புதமான செய்தி வேதத்தில் புதைந்து கிடக்கின்றது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்தில் வந்து நம் ஒவ்வொருவருக்காக மரிக்காதிருந்திருப்பாரானால் இன்றைக்கி மணிக்குலத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனைகள் கூட செய்து பார்க்கவே முடியாது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த அளவிற்கு மானுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்திருக்கும். ஆண்டவர் ஆகிய கடவுள் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே ஏக பலியாய் அனுப்பினார். நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த ஒப்பு கொடுத்த அற்புதமான அந்த காரியத்தை ரோம திருச்சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை மிக அழகாக அதை வலியுறுத்துகின்றார். நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பிதாவை குறித்து சொல்லப்படுகிறது. பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல், என் மகனாயிற்றே, அவரிலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கின்றேன், எனக்கு பிரியமான ஏக சுதன் என்றெல்லாம் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அப்போ ஒப்பு கொடுத்ததுடைய நோக்கம் இங்கே மிக அழகாய் சொல்லப்படுகிறது. இயேசு ஆனவர் நம் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர். என்னவாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஏக பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்லவே அல்ல. தம்முடைய குமாரனை பிறருக்காக மரிக்க கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அது தியாகம் இருக்கிறதே, அது பிதாவானவர் நமக்காக செய்த தியாகம். அந்த தியாகத்தை சுட்டி காட்டிவிட்டு பவுல் சொல்லுகின்றார், அப்படி நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த பிதாவானவர் மற்ற எல்லாவற்றையும், அதுவும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்த கடவுள் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், அது என்ன மற்ற எல்லாம்? நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அது மகிழ்ச்சி, சந்தோஷம், பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு, இன்னும் இந்த உலக பிரகாரமான அநேக நன்மைகள், இந்த உலக பிரகாரமாய் நமக்கு தேவை, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகள், அவை அனைத்தையும் குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்த கடவுள் மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி என்று இங்கே கேள்வி கேட்கப்படுகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய தேவைகள் ஒரு புறம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றொரு புறம். இந்த மரணத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற பிதாவாகிய தேவன், அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக மரிக்க கொடுத்திருக்கும் பொழுது, அடுத்த பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்கிறதே, இந்த தேவைகளையெல்லாம் நமக்கு கொடுப்பாரா, சந்திப்பாரா?
நம்மை ஆசீர்வதிப்பாரா? நம்மை விடுதலையாக்குவாரா? நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பாரா? நாம் தேடிக்கொண்டிருக்கிறதான நிம்மதியை கடவுள் தருவாரா? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருவாரா? என்னை இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலையாக்குவாரா? என் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவாரா? எங்கள் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வாரா? என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படியாக இருக்க போகிறது? கடவுள் அதை குறித்து என்ன செய்ய போகிறார்? இதெல்லாம் நமக்கு கேள்வியாக இருக்கிறதே. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வரும் பொழுது நமக்கு ஒரு வார்த்தை தொக்கி நிற்கிறது. அது என்ன வார்த்தை என்றால், தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்த கடவுள் இதையெல்லாம் நமக்கு கொடுக்காதிருப்பாரா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை இல்லாமல் இருக்குமா? என் ஆண்டவர் அப்படி என்னை நிர்கதியாக இந்த உலகத்தில் விட்டு விடுவாரா? காரணம், என்னை மீட்டெடுக்கும்படியாய், என் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து விட்ட பிறகு இதெல்லாம் வேறு ஒன்றுமில்லை அல்லவா? கடவுளுடைய பார்வையில் தன் குமாரனை ஒப்பிடுகையில் இந்த உலக பிரகாரமாக எனக்கு தேவையான நன்மைகள் இருக்கிறதே, அதெல்லாம் பெரிய பொருட்டு அல்லவே அல்ல பிதாவிற்கு. ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் சந்திக்க முடியுமே. எப்பத்தான் எழுந்திரு என்ற ஒரு வார்த்தை மரித்து கிடந்த ஒரு பிள்ளையை எழுப்ப முடியுமானால், வாசுருவே வெளியே வா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான ஒரு சரீரம் அப்படியே உயிரோடு எழுந்து வருமானா, இறையாதே அமைதலாக இரு என்ற ஒரு சத்தம் கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலை அமைதிப்படுத்தி விடுமானா, பிரச்சனைகள் எம்மாத்திரம் கடவுளுடைய பார்வையில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினாலே அவை அனைத்தையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பின கடவுள், அதுவும் ஏக பலியாய் ஒப்பு கொடுத்த கடவுள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் உம்மால் அன்று வேறு யாரால் தர முடியும்? அவற்றை செய்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் அது ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. ஆம், ஏற்ற நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து, எப்படி உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோமோ, அதே வண்ணமாய் நீர் எங்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பதன் மூலமாகவும், எங்களுடைய அவசர ஆபத்து நேரத்தில் உதவி செய்வதன் மூலமாய் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.